வணக்கம் நண்பா. நம்மளோட இந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூக் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூக் ஃபிட் 1+ அப்படிங்கிற இயர்பட்ஸ் தான். இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 இருக்குது, டெடிகேட்டட் கேமிங் மோட் இருக்குது, 48 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இருக்குது, IPX4 இருக்குது, டச் கண்ட்ரோல் இருக்குது, லோ லேட்டன்சி மோட், அப்புறம் 10mm டிரைவர் அப்படின்னு பேஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அட்வான்ஸ் ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து 8 to 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மீட்ரு வரைக்கும் நீங்கள் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட இந்த நீங்கள் இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லேகிங்கோ ஃப்ளக்சுவேஷனோ எதுவுமே இருக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து 2 மடங்கு ஸ்பீடாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இயர்பட்ஸ் எவ்வளோ நேரம் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிங்கனாலும் சரி, உங்கள் மொபைலாக இருக்கட்டும், எந்த ஒரு கேஜெட்டாக இருக்கட்டும், சார்ஜ் அவ்வளோ சீக்கிரத்தை இழுக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் எனர்ஜி எஃபிஷியன்ட் டிசைனோட கொடுத்துருக்கனால சார்ஜ் போகுமா அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். அப்புறம் அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸில் பேட்டரி வந்து 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 மணி நேரம், அதாவது 48 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ், அதாவது 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சார்ஜ் பற்றி கவலையே படாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் எடுத்து ட்ரெக்கிங் போகலாம், எங்கேனாலும் சுற்றலாம். சார்ஜ் பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் கேமிங் மோடுன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இயர்பட்ஸை இயர்பட்ஸை வந்து 3 தடவை டேப் பண்ணுறது மூலமாக கேமிங் மோடுக்கு போய்க்கலாம். திரும்பவும் அதே நீங்கள் 3 தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக் மோடுக்கு மாறும். கேமிங் மோடு இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 85 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோடு இருக்குது. 85 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்ருக்கீங்க உங்கள் டிவியில் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த கேம் விளாடும்போது நீங்கள் கன் ஷூட் பண்ணுறீங்க, அந்த சவுண்டு வந்து உங்கள் இயர்பட்ஸோட கரெக்டாக சிங்க் ஆகினா மட்டும்தான் உங்கள் கேம் விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. இப்போ லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாடும்போது நீங்கள் கன் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு உங்கள் இயர்பட்ஸுக்கு சவுண்டு கேட்கும். அந்த சிங்க்ரனைசேஷனே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்து எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க்ரனைசேஷன் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ லவருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10mm ரியல் காப்பர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால பேஸ் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. டீப்பாக இருக்கிறதுனால பேஸ் அடிக்கிறதுனால காது ரொம்ப வலிக்குமா அப்படின்லாம் நினைக்காங்க. இது ஃபுல் சவுண்ட் வச்சா கூட பேஸ் வந்து அவ்வளோ டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பஞ்சியாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹைஃபை பவர்ஃபுல் மியூசிக் இருக்கிறதுனால WAC கொடிசி சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்குது, ட்ரிபிள்ஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஃபுல் சவுண்ட் வைக்கலாம், காது அவ்வளோ சீக்கிரத்தில் வலிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப்பை செலக்ட் பண்ணி உங்கள் காதில் மாட்டினா மட்டும் தான் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் சரி அதோட ஒரிஜினல் அவுட்புட் சவுண்ட் வந்து உங்கள் காதில் கேட்கும். சும்மா ஏனாதானு டிஃப்ரெண்ட் சைஸில் மாட்டினீங்க அப்படின்னா ஒரிஜினல் சவுண்ட் வந்து உங்கள் காதில் கேட்காது, உங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் கரெக்டான சைஸில் சிலிக்கான் டிப் காதில் மாட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் சவுண்ட் எல்லாமே. இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் சிலிக்கான் டிப் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால உங்கள் காதுக்குள்ளே வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸி ஃபிட்டுன்னு சொல்லி இதில் ஒரு டிசைனே கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக அடாப்ட் ஆகும். நீங்கள் இப்போ காது பெரிய காது சின்ன காதுன்னு கவலைப்பட வேண்டாம். எல்லா விதமான காதுலையும் நீங்கள் கரெக்டான சிலிக்கான் டிப் மாட்டி காதில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாலியாக ஜம்ப் பண்ணலாம், ஓடலாம், குதிக்கலாம், என்னென்னு பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது.
அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாக எல்லா விதமான ஆப்ஷன் நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 ஸ்ப்ளாஷ் அண்டு ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லைனா சைக்கிளிங் போகிறீங்க, நிறைய பேர் ஹெல்மெட்டுக்குள்ளே மாட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைமில் வேர்வை தண்ணி வரும். அந்த வேர்வை தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்கள் கடுமையான பெரிய மழை பெய்கிற இடத்துல நீங்கள் உள்ளே போய் நின்னீங்கனாலோ, இல்லைனா பைப் தண்ணியில் கழுவினீங்கனாலோ கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தண்ணி ஆழமான கட்டி கிடக்கிற தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இயர்பட்ஸை காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் காதில் இந்த இயர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கனதாங்க இருக்குது. இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 900 ரூபா கொடுத்துருக்காங்க. 900 ரூபாய்க்கு தக்கனதான் அதோட பிளாஸ்டிக் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. அதை மூடி பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும். இங்கிட்டிருந்து பார்த்தா அங்கிட்டு தெரிகிற மாதிரி கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்சியாக கொடுத்துருக்காங்க. கொடுக்குற காசுக்கு ஓரளவு தரமான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்பலாம் தரமாக இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவு கொடுக்குற காசுக்கு தக்கன பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள 2 இயர்பட்ஸுக்கு நடுவில் ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ரீசெட் பட்டன் மூலமாக என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் உங்கள் மொபைலோடையே கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் திடீர்னு வேறு ஏதாவது மொபைலில் வேறு ஏதாவது கேஜெட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சடனாக ஒரு சில இயர்பட்ஸ் கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரீசெட் பட்டன் ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க, அப்புறம் திரும்ப ரீசெட் ஆகிரும். திரும்ப நீங்கள் உங்கள் வேறு ஒரு கேஜெட்டோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் பட்டன் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸு சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து LED இண்டிகேட்டர் கிடையாது, டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டிஸ்பிளே மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்பரில் ஓடும். இப்போ 80%னா 80ன்னு சொல்லி நம்பரில் காமிக்கும், 100னா 100ன்னு சொல்லி நம்பரில் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 2 இயர்பட்ஸ்லையும் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லி தனித்தனியாக காட்டும். இது ரொம்பவே அற்புதமான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக்ரோ USB கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைப் C கிடையாது. ஆமாங்க, இது வந்து மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. டைப் C கொடுத்துருந்தா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இயர்பட்ஸுமே டைப் C தான் கொடுக்காங்க. டைப் C தான் பெட்டரும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது மைக்ரோ USBலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி வச்சிடும். நீங்கள் ஆப்போசிட்டில் மாட்டினீங்க அப்படின்னா பின்னு கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை டைப் Cயில் கிடையாது. நீங்கள் டைப் Cயில் கண்ணை மூடிட்டு சார்ஜர் மாட்டலாம், எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. ஓகேங்க, இந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக இப்போ வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் மைக்ரோ USB கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் கூடவே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.